மீராவும் ராஜும் சேர்ந்து ஆன்லைன்ல 1,00,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்குறாங்க. அந்த வீடு கிட்டத்தட்ட பார்க்க பாலடைஞ்ச பேய் வீடு மாதிரி இருக்கு. உங்களால இந்த வீட்டை பார்த்து சொல்ல முடியுமா இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடு பார்க்க ரொம்ப வருஷமா பூட்டி இருக்கு. ஆனா அங்க வீட்டுக்கு முன்னாடி காலடி தடம் இருக்கு. அந்த காலடி தடம் எல்லாமே வீட்டுக்குள்ள போன மாதிரி தெரியல, எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த மாதிரி தெரியுது. மீராவும் ராஜும் வீட்டுக்குள்ள போகலாம் முடிவு பண்றாங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் ரியல் டைம்ல பாசிபிளே கிடையாது. இதுல இருந்து ரெண்டு தீக்குச்சியை நீங்க மாடிஃபை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பாசிபிள் ஆகும். எப்படி இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுவீங்க? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போ +லேருந்து ஒரு தீக்குச்சியையும் 8லேருந்து ஒரு தீக்குச்சியையும் எடுத்தா இந்த ஈக்குவேஷன் பாசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆயிடுது. ராஜும் மீராவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ராஜ் மீரா கிட்ட இங்க பேய் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் மீரா பயந்துட்டா. இப்போ உங்களால சொல்ல முடியுமா இங்க எந்த விஷயம் மீராவை பயமுத்துச்சுன்னு? எதனால அவ பேய் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்க உள்ள டிஜிட்டல் வாட்சை பாருங்க. அந்த டிஜிட்டல் வாட்சோட பிளக் கலட்டி இருக்கு. ஸோ அதுதான் இங்க மீராவை பயமுத்தி இருக்கு. அது பெருசா கண்டுக்காம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ மீரா இங்க எலி நிறைய இருக்கு, பார்த்து நட அப்படின்னு சொல்றா. ராஜ் அங்க பாக்குறப்ப வீடு ஃபுல்லா எலி இருக்கு. இப்போ உங்களால இதை பார்த்து சொல்ல முடியுமா இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை எலி இருக்குன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் மொத்தம் 8 எலி இருக்கு. ராஜ் அந்த 8 எலியையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸை தேடி அந்த வீட்டோட லைட்டை ஆன் பண்ண பாக்குறான். ஆனா லைட் ஆன் ஆகல, ஏன்னா இங்க கரண்ட் இல்ல. அப்புறம் ராஜ் திரும்பவும் உள்ள போறான். அப்போ அவன் காலில் ஏதோ மாட்டி அவன் கீழே விழுந்துடுறான். அவன் ஒரு போட்டோ ஃப்ரேம்க்கு முன்னாடி விழுவுறான். அந்த போட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கு. அந்த போட்டோ ஃப்ரேம் இவ்வளவு கிளீனா இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஏதோ டவுட் வருது. அப்புறம் அந்த போட்டோ ஃப்ரேமை நவுத்தி பாக்குறான். அதுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு. இந்த டோர் பார்க்கவே ரொம்ப சுத்தமா இருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இந்த டோரை திறக்கிறதுக்கு இங்க மொத்தம் 3 சாவி இருக்கு. இங்க உள்ள 3 சாவியில எந்த சாவியை யூஸ் பண்ணி அந்த டோரை திறக்க முடியும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சீங்கிற சாவியை பாருங்க. அந்த சாவியும் பூட்டோட சாவி ஓட்டையும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. சாவியை யூஸ் பண்ணி அந்த டோரை திறந்து பின்னாடி பாக்குறப்ப அங்க ஒரே ஒரு புக் மட்டும்தான் இருக்கு. அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த புக்ல எல்லா பேஜஸும் எம்டியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பேஜ்ல சேவ் மீ 1818 அப்படின்னு எழுதி இருக்கு. அப்போ இடி மின்னல் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால சத்தமும் அதிகமா இருக்கு. அதனால மீராவும் ராஜும் பயந்து போயிட்டு அந்த வீட்டோட பின் கதவு வழியா வெளியில ஓடியாடுறாங்க. அங்க அவங்க கல்லறைய பாக்குறாங்க. அங்க மொத்தம் 3 கல்லறை இருக்கு. அப்போ ராஜுக்கு திடீர்னு ஒரு க்ளூ கிடைக்குது. இப்போ உங்களால இந்த 3 கல்லறையும் பார்த்து சொல்ல முடியுமா அது என்ன க்ளூன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கல்லறையிலையும் பிறந்த வருஷமும் இறந்த வருஷமும் இருக்கு. ஆனா இந்த கல்லறையில இறந்த வருஷம் 1818 இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச புக்லயும் இதே நம்பர் தான் இருந்துச்சு. ராஜு மீராவும் அந்த கல்லறைக்கு பக்கத்துல போறாங்க. அங்க அந்த புக்கை வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ராஜ் அந்த புக்கை அதுல வைக்கிறான். உடனே கல்லறை நவுந்து போகுது. அப்புறம் அங்க இருந்து ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி ஸ்டெப்ஸுகள் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்கி வர்றாங்க. அங்க ஒரு பெரிய ரூம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுல ஒரு டோரும் இருக்குது. அந்த டோர் லாக் ஆகிருக்கு. அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு கோடை என்டர் பண்றதுக்காண்டி ஒரு பேடும் இருக்கு. ராஜுக்கு உடனே புரிஞ்சு போச்சு அதை ஓபன் பண்றதுக்கு கோடு என்னன்னு. உங்களால சொல்ல முடியுமா? அதுவும் இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க.
இதை ஓபன் பண்றதுக்கான கோடு என்னன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க கோட் சேவ் மீ, ஏன்னா அந்த புக்லயும் சேவ் மீன்னு எழுதிருந்துச்சு. அந்த போட்டோவை பார்த்தாலும் நமக்கு தெரியுது சேவ் மீ தான் கோடு வேர்டுன்னு. ஸோ சேவ் மீங்கிறத ராஜ் என்ட்ரு பண்றான். உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் இது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம சேவ் மீ 1818னா இது கண்டிப்பா நிதியா தான் இருக்கும். 1818 இருந்து இந்த நிதி எதுவுமே அரசாங்கத்துக்கு போய் சேரல. சோ ராஜ் இதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட அந்த நிதியை ஒப்படைச்சிட்டான். சரி வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். ஒரு நாள் சஞ்சனாவோட 3 பசங்க வெளியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவங்க 3 பேருக்கும் உடம்பு சரியில்லாம போய் வயிற்று வலி வந்துருச்சு. அப்போ அவங்கள காப்பாத்த டாக்டர் சஞ்சனா கிட்ட நீங்க பர்பிள் செடியை கொண்டு வந்தாதான் இதை நான் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சஞ்சனா அந்த செடியை பிடுங்கிட்டு வர அங்க உள்ள குகைக்கு போறா. குகைக்குள்ள லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைட்ல தான் வெளியில வரணும். குகைக்கு உள்ள மொத்தம் 3 டோர் இருக்கு. இங்க உள்ள ஒரு டோரையும் கடக்கிறப்ப செடியில உள்ள இலைகள் எல்லாமே பாதி ஆகும். சஞ்சனாவுக்கு மொத்தம் 3 இலைகள் கொண்டு போகணும். 3 டோரையும் கடந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு மொத்தம் 3 இலைகள் வேணும். இப்போ நீங்க சொல்லுங்க, சஞ்சனா எத்தனை இலையோட ஃபர்ஸ்ட் டோரை கிராஸ் பண்ணுவா? அதாவது இப்போ மொத்தம் எத்தனை இலைய புடுங்குவா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரிவர்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம். 3வது டோர் அப்ப அவகிட்ட 6 இலையா இருந்திருக்கும். 2வது டோர் அப்ப அவகிட்ட 12 இலையா இருந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டோர் அப்ப 24 இலையா இருந்திருக்கும். ஸோ சஞ்சனா மொத்தம் 24 இலையா எடுத்துட்டு போகணும். ஃபைனலா அவகிட்ட 3 இலையா வெளியில வர்றப்ப இருக்கும். டாக்டர் கிட்ட அந்த 3 இலையையும் கொடுத்து அவங்க பசங்களை காப்பாத்திட்டா. சரி வாங்க அடுத்த ரெண்டு என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாட்டி ரோட்டு ஓரத்துல நடந்து போறாங்க. அவங்க எப்போதும் நாய்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு நாய் துரத்திட்டு வருது. அப்போ அந்த நாய் வேகமா ஓடி வந்து அந்த பாட்டி மேல விழுந்துருச்சு. அதனால அந்த பாட்டியும் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த நாய் அவங்க மேல ஏறி அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சு. அப்புறம் அந்த பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. நாய் அங்க இருந்து ஓடி போயிருச்சு. டிடெக்டிவ் மெகுல் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. முதல்ல ரோகன் சொல்றான், எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு கூட அவங்கள பார்த்து நல்லா விசாரிச்சேன். இது நடந்தது தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். எனக்கிட்ட எந்த நாயும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ராகுல் சொல்றான், சார் எனக்கு நாய்கள்னாலே பிடிக்காது, அது என் பக்கத்துல வர்றது கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்றான். சோ நான் எப்படி நாயை வளர்க்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா சனா சொல்றா, சார் எனக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல மொத்தம் 2 நாய்கள் இருக்கு. இந்த 2 நாய்களும் ரொம்ப பாசமா இருக்கும், ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். இது யாரையும் தேவையில்லாம தொல்லை பண்ணாது அப்படின்னு அவ சொல்றா. மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு இதுல இந்த விஷயத்துல யார் பின்னாடி இருக்கிறதுன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுல ராகுல் தான் போய் சொல்றான். ஏன்னா அங்க கார்டன்ல ஒரு எலும்பு இருக்கு, அது எல்லாமே நாய்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டா பிடிக்கும். சோ இவன் தான் போய் சொல்றான். சோ மெகுல் அவன் வீட்டுக்குள்ள போய் பாக்குறப்ப அங்க அந்த நாய் இருக்கு. சோ மெகுல் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு. சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். ரோகன் அவன் ஒய்ஃபுக்கு கால் பண்றான். அவன் போனை எடுக்கல. அவனுக்கு ஏதோ டவுட் வருது. சோ உடனே வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாக்குறான். அங்க போய் அவன் ஒய்ஃப் கிட்ட, நீ ஏன் என்னோட போன் எடுக்கல அப்படின்னு கேக்குறான். நான் பயந்து போய் என்னோட ரூம்ல இருந்துட்டேன்னு சொல்றா. போன் வெளியிலே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா யாரோ வெளியில இருந்து ஒரு பெரிய கல்ல தூக்கி எறிஞ்சாங்க, அதனால கிளாஸ் உடைஞ்சு போயிருச்சு. அங்க போய் பாக்குறப்ப அங்க யாருமே இல்ல, அதனால நான் உடனே பயந்து போயிட்டு என்னோட ரூம்க்கு போயிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா ரோகனுக்கு புரிஞ்சு போச்சு அவ பொய் சொல்றான்னு. எதை வச்சு ரோகன் கண்டுபிடிச்சான் அவ பொய் சொல்றான்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கண்டுபிடிங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கல்லு வெளியில இருந்து வந்திருந்தனால உள் சைடு கண்ணாடி துண்டெல்லாம் உடைஞ்சு கிடந்திருக்கும். ஆனா அங்க எந்த ஒரு கண்ணாடி சில்லு எதுவுமே கிடைக்கல. சோ இதை வச்சுதான் ரோகன் கண்டுபிடிச்சான் அவன் பொய் சொல்றான்னு. சரி வாங்க அடுத்த ரெடில என்னன்னு பார்க்கலாம். மணிஷோட வீட்டுல மொத்தம் 3 பேயிங் கெஸ்ட் இருக்காங்க. 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளது தான் இருக்கு. அவங்க ஒரு தடவையும் வீட்டுக்குள்ள வந்து தான் போகணும். ஒரு நாள் மணிஷ் ரூம்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் திருட்டு போயிருச்சு. அவங்க 3 பேர்கிட்டையும் மணிஷ் விசாரிக்கிறான். அவங்க 3 பேரும் நாங்க
நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேரும் இந்த ரூம் பக்கத்து வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யார் மனிஷோட பணத்தை எடுத்திருப்பான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஏங்குற பையன் தான் எடுத்திருப்பான். ஏன்னா அவனோட கேப் இந்த ரூம்ல இருக்கு. அவன் இந்த ரூம்க்கே வரலனா அவனோட கேப் எப்படி வந்திருக்கும்? சோ அவன் தான் திருடன். சரி வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். இந்த 2 லேடியையும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த 2 பேர்ல யார் பெரிய முட்டாள்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஏங்குற அம்மா பெரிய முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சின்ன தீக்காயம் தான் ஏற்பட்டிருக்கு அந்த அயன் பாக்ஸ்னால. அதுவே பீங்கிற அம்மா அந்த கேஸ் ஸ்டவ்னால அவங்க சேலையே பத்திக்கிடுச்சு. அது ரொம்ப பெரிய தீயா கூட இப்ப பரவி அவங்க உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால சேலை கட்டிட்டு சமைக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேஃப்டியா இருக்க பாருங்க. இது மாதிரி ரிடில் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.